Praise the Lord. சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த மகிமையின் பகற்காலத்தில் இந்த செய்தியை கவனித்து வருகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ஜெப செய்திக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்னே ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு ஸ்தோத்திரத்தை மட்டும் செலுத்தி நாம் கடந்து செல்லுவோம். நல்ல இயேசுவே, இந்த மகிமையான தெய்வீகமான இந்த பிரசன்னத்தின் நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கருத்தாய் கவனமாய் இந்த வார்த்தைகளை கவனித்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு கணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் சில கட்டுகள், சில கண்ணிகள், சில தீமைகள், சில வியாதிகள், சில நோய்கள் ஆண்டவரை எவ்வளவாய் அவருடைய ஹிருதயத்தை அங்கலாய்க்க பண்ணி வாழ்க்கையில் அவர்கள் ஒடுங்கி நெருங்கி கொண்டு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆத்துமாக்கள் ஆண்டவரே இது வாஞ்சியோடு பார்க்கிற அத்தனை பேரையும் ஒரு கணம் உம்முடைய நாமத்தை கொண்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவரீருடைய அக்கினிமயமான பிரசன்னம், அக்கினிமயமான பிரசன்னம் தேவரீர் இது கூடி கவனிக்கிற அத்தனை பேருக்கு மேலும் தேவ பிரசன்னம் இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இவ்விதமான குடிய கண்ணிகளில், கட்டுகளில், தீமைகளில், கடபாரங்களில் வாழ்க்கையை போட்டு ஆட்டி படைத்து கிரிய செய்கிற சகலவித கைமகார வல்லமைகள், பொறாமையின் வல்லமைகள், எரிச்சலின் வல்லமைகளை கர்த்தர் தாமே கட்டிந்து கொண்டு அந்த ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். செய்வன கட்டுகளினால், பில்லி சூன்யங்களினால், மாய வித்தகளினால், மந்திர வித்தகளினால், சித்து வேலைகளினால் தேவ ஜனத்தை ஒடுக்கும் எண்ணத்தோடு தேவ ஜனத்துக்கு தீங்கிழைக்கும் வண்ணமாய் போராடி நிற்கிற சகலவித பொல்லாத கூட்டங்களின் சகலவித சத்துவம் செயல் வல்லமையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சிறைபிடித்து கட்டி அந்த கிரியைகளுக்கும், கண்ணிகளுக்கும், கட்டுகளுக்கும், தீமைகளுக்கும், வியாதிகளுக்கும், நோய்களுக்கும், கடபாரங்களுக்கும், குடும்ப ஜீவியத்தில் அஸ்வாரஸ்யங்களுக்கு, சமாதான கேடுகளுக்கு ஆண்டவரை முற்றிலும் போராடி நிற்கிற கிரியைகளை கட்டிந்து கொள்ள தேவரே தயவாய் நீர் கட்டளையிடும் என்று சொன்னீரே. என் கரத்தின் சிருஷ்டிகளை பார்த்து என்னிடத்தில் கட்டளை இடுங்கள் என்று சொன்னீரப்பா. நன்மைக்கு எதுவாய் இல்லாமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு முற்றிலும் தீமைக்கு எதுவாய் செயல்படுத்தி வருகிறார். இவ்விதமான பொல்லாத கிரியைகளை கர்த்தர் கட்டிந்து கொண்டு அவர்களுடைய கட்டுகள் எப்பேற்பட்ட நிலைமையில், கண்ணிகள் எப்பேற்பட்ட நிலைமையில், தீமைகள் எப்பேற்பட்ட நிலைமையில், வியாதிகள் எப்பேற்பட்ட நிலைமையில், பலவீனங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில், கடபாரங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில், குடும்ப ஜீவியத்தில் அஸ்வாரஸ்யங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு காணப்படுகிறது. அந்த பலகீனங்களில் இருந்தெல்லாம், அந்த போராட்டங்களில் இருந்தெல்லாம், அந்த தீமைகளில் இருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நீர் நீங்களாக்கி விடுவித்து அவருடைய வாழ்வின் செழிப்பும் விருத்தியும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான பலம். பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றீரப்பா. நம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பும். இதை கவனித்து வருகிற அத்தனை பேருக்கு மேலும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். அவ்விதமான கட்டுகளை உடைத்து கண்ணிகள் தரைப்புண்டு பொல்லாத போராட்டங்கள் எல்லாம் அழிந்து பாருங்கள்.
விடுதலையோடு சுகபலத்தோடு உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உமக்கு மகிழ்ச்சி ஊட்டும் பிள்ளைகளாய், உமக்கு பிரியமானதை செய்யும் பிள்ளைகளாய், உம்மை உண்மையாய் பின்பற்றும் பிள்ளைகளாய், எங்களுக்கு துணையாய் கர்த்தர் உண்டு என்கிற நிச்சயமும் தைரியமும் வைராக்கியமும் கொண்டு உமக்காகவே செயல்படுகிற பிள்ளைகளாய் விளங்க உதவி செய்யும். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் ஆண்டவரே அத்தனை பேருடைய வேண்டுதல்களை ஒப்படைக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிற மக்களை ஒரு கணம் நினைத்து செபிக்கிறோம். தேவரீர் அவர்களை தொடும், அவ்விதமான வியாதி படுக்கையை நீக்கி அவர்கள் சுகம் பெற்று பலன் பெற்று வல்லமையோடு எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரை ஆக்சிடென்ட் நிலைமையில் இருந்து மருத்துவமனைகளில் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை நினைத்து செபிக்கிறோம். தேவரீர் அவர்களை எல்லாம் முற்றிலும் சௌக்கியமாக்கி அவர்களை மீட்டெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பலதரப்பட்ட கேன்சர் வியாதிகள் மற்றும் இதரமான கொடிய வியாதிகளால் வாழ்க்கையில் ஒடுங்கி கிடக்கிற மக்களை நினைத்து செபிக்கிறோம். அப்படிப்பட்ட தீமைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டு தாரும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே செய்திக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். சாரிபாத்தூர் விதவையுடைய வீட்டில் நீர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பின அந்த அனுபவத்தில் இருந்து சில பகுதிகளை பகிர்ந்து கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் எங்களை அனுகிரகியும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். அதில் பிரதானமாக சாரிபாத்தூர் விதவை. சாரிபாத்தூர் விதவின் இடத்திற்கு நேராய் தேவன் எலியாவை அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்றும் இந்த சூழ்நிலையினால் சாரிபாத்தூர் விதவிக்கு நடந்தது என்னவென்றும் அதற்கு பின்பாது சாரிபாத்தூர் விதவை ஏலியாவுக்கு செய்தது என்னவென்றும் ஏலியா அதனால் பாரமடைந்து சாரிபாத்தூர் விதவைக்கு செய்தது என்னவென்றும் நாம் தியானிக்க போகிறோம். அதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அந்த வசனத்துக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8 வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. இந்நாளிலே நாம் பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே ஆகாபுக்கு வெளிப்பட்டு அவர் அந்நாளிலே ஆகாபினிடத்தில் ஒரு வாக்கு சொல்லுகிறார். அந்த வாக்கு என்னவென்று நாம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது எழுதியிருக்கிறது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி மழையும் பனியும் நின்று விட்டது. ஒரு தேவனுடைய சத்தத்தை, ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைய நாட்களில் ஊழியக்காரர்களை இழிவாய் பேசுகிற பெரும் கூட்டம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களே சம்பந்தமில்லாத விதத்தில் பேசுகிறதையும், இவைகளை கேட்டு ஊழியக்காரர்களை உண்மையாய் நேசித்து பின்பற்றுகிற விசுவாச மக்களுடைய இதயங்களை கெடுத்தி அவைகளினால் சீர்குலைத்து தங்களுக்கு அவைகளினால் ஆதாயத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இன்றைய காலம் கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையே,
இன்றைய செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பூமி முழுதும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஆதலால் அதது காலங்களில் அதது வேளைகளில் தேவன் ஒவ்வொரு பகுதிகளிலும் தன்னுடைய ஸ்தானாபதிகளாய் ஏற்படுத்துகிற ஊழியக்காரர்கள் உண்டு. வெறும் வேஷமாக திரிகிற ஊழியக்காரர்களை நாம் கவனிக்கிறோம். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியக்காரர்களை நாம் கவனிக்கிறோம். தேவனுடைய கரத்தினாலே ஊழியக்காரன் வேண்டுதல் செய்யும் போது பல நன்மைகளை அடைகிற அனுபவங்களை விசுவாச மக்கள் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அடைகிறது உண்டானால் உங்கள் வாழ்வின் தேர்வைக்காக நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடி எத்தனையோ வருஷங்களாக ஜெபித்த காரியங்களுக்கு பதில் இல்லாமல் போகும்போது அந்த வேதனையோடு நீர் கடந்து சென்று ஒரு ஊழியக்காரனிடத்தில் நீங்கள் கடந்து சென்று ஜெபிக்கும் போது அந்த ஊழியக்காரன் மூலமாய், அந்த ஊழியக்காரன் முகாந்திரமாய் தேவ சமூகத்திலிருந்து அற்புதம் உனக்கு வெளிப்பட்டது உண்டு என்று நீ நிச்சயித்ததுண்டானால் அந்த ஊழியக்காரன் உனக்காக நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஸ்தானாபதி. அந்த ஊழியக்காரனுக்கு கீழே அந்த அற்புதம் நீ பெற்றதுண்டானால் அந்த ஊழியக்காரனுக்கு கீழே நீ அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் எந்த ஊழியக்காரனால் உன் வாழ்வில் நன்மையை நீ கண்டடைந்தாய், நிம்மதி இல்லை என்கிற வேதனையோடு வாழ்ந்த உன் வாழ்க்கையில் அந்த ஊழியக்காரன் பேசின ஒரு வார்த்தையினால் உனக்கு நிம்மதி கிடைத்தது என்றால் அது தேவன் உனக்கு தந்திருக்கிறார். ஊழியக்காரன் எவனும் தேவனுடைய அற்புதத்தை நடப்பிக்க முடியாது. ஊழியக்காரனுக்காக தேவன் அற்புதம் செய்தால் மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். அப்படியானா ஒரு ஊழியக்காரனோடு இருந்து உன் வாழ்க்கையில் உள்ள சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கி சமாதானம் தந்தது உண்டானால், வியாதி குணமாகாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஒரு ஊழியக்காரன் உனக்கு ஜெபித்து அந்த வியாதி குணமானது உண்டானா, உன் ஜீவியத்தில் நெருக்கடிகளுக்குள்ளாய் இருந்து நீ கண்ணீர் விட்டு பலனில்லாமல் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனிடத்திற்கு நீ சென்று அந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொண்டதுண்டானால், இதுபோல எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள், எவ்வளவோ ஒடுங்கி போன சூழ்நிலைகள், எவ்வளவோ போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் உங்களுக்காக ஜெபித்து ஒரு அற்புதம் நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன் நீ கண்டதுண்டானால் அந்த ஊழியக்காரன் உனக்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்கிறதை குறித்து நீ நிச்சயமுடையவனாயிருந்து அந்த ஊழியக்காரனை நீ பின்பற்றி செல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய். ஆம் தேவ பிள்ளை, இங்கே சில வருடங்கள் இனிவரும் காலங்கள் ஏலியா சொல்லாமல் தேசத்தில் மழையும் பனியும் பொழிவது இல்லை என்று ஏலியா சொல்லி முடித்து விட்ட பிற்பாடு அவர் கெரித்தாவின் அருகிலே இசபேலுக்கும் ஆகாபுக்கும் மறைந்து கொண்டு ஒளித்திருக்கிறார். அந்த இடத்தில் கெரித்தாவிலே தண்ணீர் குடித்து கொண்டு காகன் கொண்டு கொடுக்கிற ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு அவர் அங்கேயே மறைஞ்சிருக்கிறார். ஆனால் நாட்கள் கடந்து போகிறது. கெரித்தாவிலே தண்ணீர் வற்றிட்டு கெரித்தாவிலே தண்ணீர் வற்றி போனது. குடிக்க தண்ணீர் இல்லை. ஆதலால் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு என்றார். அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்றார். இல்லையா? இங்கே ஏலியாவை போஷிப்பிக்க ஒரு விதவைக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார்.
இன்றைக்கு எல்லாவித வசதியும் வாய்ப்பும் நிறைந்தவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற பின்பு, தங்களுடைய வாழ்வின் நிறைவு அடைந்த பின்பு ஆண்டவரையே விட்டு போய் விடுகிறார்கள். போதும், எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு, எங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு என்று சொல்லி அவர்கள் முதலாவது ஆண்டவரை விட்டும் பின்பு ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ஊழியக்காரர்களை விட்டு கடந்து செல்லுகிற அனுபவங்கள் இன்றைய நாட்களில் அதிகமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை செய்து கொண்டிருக்கிற அநேகருக்கு அது தெரியும். இவ்வளவு காலமும் தேவன் எங்களை இவ்விதமாய் நடத்தி வந்து இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு மேன்மைகள் எங்கள் வாழ்வில் தந்த பிற்பாடு நாங்கள் விலகி இருக்கிறோம் என்கிறதே அநேகருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படி இருக்க தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஒரு விதவையை கொண்டு ஏலியாவை போஷிப்பிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். அல்லேலூயா. ஏலியாவை போஷிப்பிக்க தேவன் கட்டளையிட்ட விதவையோட வீட்டுக்கு நம்ம போனா, இங்கே ஏலியா அந்த வீட்டுக்கு கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே கடந்து செல்லும் போது 10வது வசனத்தை நம்ம வாசிக்கையில், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அல்லேலூயா. முதலாம் தரம் இந்த சாரிபாத்தூர் விதவையிட வீட்டுக்கு போகும்போது, இந்த சாரிபாத்தூர் விதவையே அந்த ஒலிமுக வாசலிலே அவள் விறகு பறக்கி கொண்டிருக்கிறதான, சுள்ளிகளை பறக்கி கொண்டிருக்கிறதான அந்த அனுபவத்தில் எலியா காண்கிற போது அவளை கண்ட மாத்திரையில் அவளிடத்தில் கேட்கிறார், எனக்கு குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீரே தா என்றான். அல்லேலூயா. உடனே 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய அனுபவம். எலியாவை போஷிப்பிக்க தேவன் ஏற்படுத்தி இருக்கிற விதவியிட வீடு எந்த நிலைமையில் இருக்கிறது? குடிக்கிறதுக்கு தண்ணீர் தான் என்று கேட்டபோது அது கொண்டு வர சாரிபாத்தூர் விதவை புறப்பட்டு போகிறதை கண்ட உடனே எலியா கேட்கிறா, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? அங்கே ஒரு பிரச்சனை. பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமா, இந்த சாரிபாத்தூர் விதவை தேவனுக்கு முன்பாக கொஞ்சம் நீதியும் நேர்மையும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு மகளாய் இருந்திருக்கிறாள். அந்த பஞ்சகாலத்தில் இதோ அவள் நீண்ட நாட்கள் போஷிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்க காரணம் இல்லையா, அவளுடைய நீதியும் நேர்மையும் தேவனுக்கு பிரியமான விதத்தில் நடந்து கொள்ளுகிற நடக்கையும் தான். அந்த பஞ்ச காலத்தில் இஸ்ரவேலில் எங்கும் எத்தனையோ பேர் தண்ணீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் மடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் விதவைக்கு மேலோ, சாரிபாத்தூர் விதவைக்கு மேலோ கர்த்தருடைய கண்கள் இருந்தது.
கர்த்தருடைய கண்கள் இருந்தது. இன்று பகற்காலம் என்ற செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் உண்மையும் தேவனுக்கு பிரியமான நடக்கையும் உன் வாழ்க்கையில தேவன் கண்டது உண்டானால், உன்னை மானிக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை உயர்த்துகிற ஒரு தேவன் உண்டு, உனக்காக எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்து உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிற ஒருவர் உண்டு என்கிறதை நீ நன்றாய் அறிந்து கொண்டு அந்த அற்புத கிரியைக்கு நீ இடம் கொடுப்பதற்கேற்றபடி நன்மையும் உண்மையும் தேவனுக்கு பிரியமான நடக்கையும் உடைய ஒரு மகளாக நீ காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைய பகற்காலம் தேவனுடைய பிள்ளையே, இங்கே அவள் தன்னுடைய கடைசி நிமிஷத்தை சொல்லுகிறார். 2 சின்ன அடைச்சுட்டு சாப்பிட்ட பிறகு இனி சாப்பிட ஒன்றும் இல்லை, இனி நானே செய்யணும், சாகணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், வியாதிப்பட்டு ஒடுங்கி கடன்பட்டு ஒடுங்கி வாழ்வில் பலவிதமான நெருக்கடிக்குள்ளாய் இருந்து கதறி வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் காணாத சூழ்நிலையில் உன் வீட்டுக்கு வந்த ஊழியக்காரனே, நீ இப்பொழுது ஒரு கணம் நினைத்துப்பார். அந்த ஊழியக்காரனை ஒரு கணம் நீ நினைத்துப்பார். அந்த ஊழியக்காரனை நினைத்துப்பார். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உளவாக்கி கொண்டு தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களினால் அந்த ஊழியக்காரனை உன் வீட்டில் கனப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி தேவன் வச்சிருக்க தேவ பிள்ளையே, அந்த ஊழியக்காரனுக்காக நீ கருதி இருக்கிறது என்ன? எலியாவை குறித்து தேவன் சொல்லும் போது சொல்லுகிறார், உன்னை போஷிப்பதற்கு, உன்னை போஷிப்பதற்கு, உன்னை பராமரிக்கும் படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டே. ஊழியக்காரன் நீ பராமரிக்கணும், ஊழியக்காரனை நீ பராமரிக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கொடுக்காத, ஊழியக்காரனுக்கு செய்யாதேன்னு பிரசங்கம் பண்ணுகிற, ஆலலியா கொடுக்காதே செய்யாதேன்னு கிண்டல் அடிக்கிற நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அதை கவனித்து கொண்டு, அவைகளை கேட்டுக்கொண்டு, அவைகளை கவனித்து கொண்டு ஊழியக்காரனை பராமரிக்க வேண்டிய கடமையை நீ விட்டுவிடக்கூடாது, நீ விட்டுவிடக்கூடாது. அநேகர் அப்படிப்பட்ட கிண்டலான வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய ஊழியக்காரனை பராமரிக்கும் காரியங்களை விட்டுவிட்டு இன்றைய நாட்களில் அநேக நெருக்கடிக்குள்ளாக போகிறார்கள். இங்கே நாம் பார்க்கிற இந்த விதவை இப்பொழுது ஏலியாவை போஷிப்பிக்கும்படி, ஏலியாவை பராமரிக்கும்படிக்கு அனுப்பிவிடப்பட்ட போது அவருடைய கலசத்தில் 2 சின்ன அடைகளை சுடுவதற்குள்ள வாவு மட்டும்தான் உண்டு. அந்த 2 சின்ன அடைகளை சுட்டு அது சாப்பிட்ட பிறகு இனி சாப்பிட ஒன்று இல்லை, சாவு வரும் வரைக்கும் காத்து கடந்து சாக வேண்டியது தான் என்று சொல்லி சாரிபாத்தூர் விதவை வேதனையோடு சொல்ல, அந்த விதவை வீட்டில் விதவையோடு ஏலியா சொல்லுகிறார். அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆமா, 2 சின்ன அடை சுடுவதில் இருந்து
ஒரு சிறிய அடை எனக்கு உண்டு பண்ணி கொண்டு வா, முதல்ல எனக்கு உண்டு பண்ணித்தா. அல்லேலூயா. நீ அப்படி செய்தா, அல்லேலூயா, தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல, அவள் போய் ஏலியாவின் சொற்படி செய்தாள். அற்புதங்கள் நடக்கிறதற்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கை சீர்படுத்தவும், தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கி தேவ மகிமைக்கென்று உன்னை உருவாக்கவும் ஒரு ஊழியக்காரனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். உன் ஆத்துமாவுக்காக திறப்பில் நின்று கொண்டு, உன் ஆத்துமாவுக்காக கிளேசம் அனுபவித்து கொண்டு, உன் ஆத்துமாவுக்காக தேவ சமூகத்திலே எப்பொழுதும் ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிறவனாய் இருந்து தேவன் வழி நடத்துகிறவன் தான் ஊழியக்காரன் என்கிறதை மறந்து விடாதிருங்கள். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின் படி செய்ய இன்றைய நாட்களில் அநேக விசுவாச மக்கள் ஆயத்தமின்றி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறதான விதங்களே ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அநேகர் கவனித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நன்மை வரும்போதெல்லாம் நன்மையுடைய செழிப்பு, ஊழியக்காரர்களை அவமதிக்க, ஊழியக்காரர்களை அசட்டை பண்ண, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கவனிக்காமற் போகிற அநேக விசுவாச மக்களே இன்றைய நாட்களில் ஊழியக்காரர்கள் கவனித்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அற்புதம் பெறுவதற்கு மட்டுமல்ல, உன்னை வழி நடத்துவதற்கும் நீ ஊழியக்காரருடைய கையில் ஒப்பு கொடுத்து அடங்கி இருக்க வேண்டும். இங்கே சாரிபாத்தூர் விதவையை பராமரிக்கும்படி தேவன் ஏற்படுத்தின விதவை வீட்டிலே இப்பொழுது பானையில் மா குறையவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லாமல், இப்போ அவளும் அவனுடைய பிள்ளை மட்டுமல்ல, அவளுடைய வீட்டார் அனைவரும், இல்லையா, இன்றைய காலம் குறுகி போன மனசுள்ள மனுஷர்களாக இருக்கிறாங்க. இல்லையா, நன்மை வந்தா தனக்கு மட்டும் என்று எண்ணுகிற ஒரு குறுகின காலம். அநேக ஊழியக்காரர்களையும் கவனிக்கிறோம். தேவன் வாரி இறத்து கொடுத்தா அது என்ன செய்யணுங்கிற திட்டமே இல்லாத ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அதை வச்சு தானும் தனக்கு குடும்பமும் நல்லா இருக்கணும். தனக்கு குடும்பம்னு சொன்னால் தனக்கு பிறந்த பிள்ளைகள் மட்டும்தான். ஆனால் இங்கே விதவை வீட்டில் 2 பேர் சாப்பிட்றதற்கு இருந்த ஆகாரத்தை ஏலியாவுக்கு கொடுத்தது நிமித்தம் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாட்கள். அப்படியானா குறுகி போன இருதயம் உள்ள விசுவாச மக்கள் அநேகரை கவனிக்கிறோம். தற்பிரியராக இருக்கிறார்கள். தற்பிரியம் விடணும். வீட்டார் அனைவரையும் என்ன செய்யணும்? இனஜனத்தில் குறைப்பட்டவர்கள், சொந்த பந்தங்களில் குறைப்பட்டவர்கள், சொந்த பந்தங்களில் ஐயோ விழுந்து கிடக்கிறவர்கள், நிலையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை எல்லாம் தாங்குவதற்குத்தான் தேவன் நமக்கு நன்மையை பகிர்ந்தளிக்கிறார். அது விதவைக்கு நல்லா தெரியும். அதனால தனக்கு வீட்டில் மாவு இப்போ தாராளம் இருக்கிறது, எண்ணெய் தாராளம் இருக்கிறது. அதனால என்ன செய்தாங்க? ஏலியாவை மட்டுமல்ல, அவளுடைய வீட்டில் அனைவரையும் அழைத்து அந்த வீட்டில் இருந்து அவள் சாப்பிட வைத்தாள். தேவ பிள்ளையே, அதான் அவளுடைய நல்ல மனசு, விதவியோட நல்ல மனசு. ஆனால் இங்கே ஒரு விசேஷம் நடக்கிறது. இங்கே அற்புதங்கள் நடந்தாயிற்று. இப்போ தாராளமாய் ஏலியா போஷிப்பிக்கப்படுகிறான், பராமரிக்கப்படுகிறான், ஒரு குறையும் இல்லை. ஆனால் இடையில் ஒரு பிரச்சனை. நிறைய பேரிட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, தாங்கள் நாடி தேடின அற்புதங்களை செய்த பிற்பாடு ஆண்டவருக்குள்ளே கலிகூர்ந்து இருப்பாங்க.
சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையில் தான் தேவன் இப்படிப்பட்ட அற்புதம் தனக்கு செய்திருக்கிறது என்பதை நினையாமற் போகிறார்கள். அநேகர் அதை நினைக்காமற் போகிறார்கள். கர்த்தர் தந்த செழிப்பிலும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் தான் எதற்காக இந்த அற்புதத்தை செய்தார்கள் என்பதை அவர்கள் நினைவு கூறாமற் போகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை சாரிபாத்தூர் விதவைக்கு தேவன் கட்டளையிட்டா. அந்த காரியம் என்ன? இந்த விதவைக்கு ஒரே ஒரு பையன்தான் உண்டு, ஒரே ஒரு மகன்தான் உண்டு. அவனுக்கு ஒரு விசேஷம், ஒரு பிரச்சனை வந்து விட்டது. என்ன பிரச்சனை? 17வது வசனத்தை படிக்கும்போது, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தார். வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே ஒரே ஒரு பிள்ளைதான் உண்டு. ஏலியா அந்த வீட்டில் இருக்கிறார். அவள் வீட்டார் அனைவரும் அங்கே சுற்றி உண்டு. இதெல்லாருக்கும் நடுவில் இருக்கும்போது இங்கே அவளுடைய பிள்ளை வியாதிப்படுகிறாள். இல்லையா? வியாதிப்படுகிறாள். இந்த வியாதி அவளுடைய சுவாசம் போகும் மட்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு மாற்றமும் இல்லை. அவள் கலக்கமடைகிறாள், அவள் பாரமடைகிறாள், அவள் வருத்தமடைகிறாள், அவள் கண்ணீர் விடுகிறாள். இது ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை, ஏன் இப்படி ஒரு நிலைமை? அது ஏலியாவோடும் கூட சொல்லாமலே இருக்கிறாள். அல்லையா? ஏலியாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் ஏலியாவோடும் சொல்ல மாட்டேங்கிறாள். அப்படியே அவள் இருந்து கொண்டு, இல்லையா, அப்படியே அவள் இருந்து கொண்டிருக்க மன வெப்ராளம் அடைந்து, மன துயரம் அடைந்து ஏலியாவிடத்திலே இப்படி சொல்லுகிறாள். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நியாயமா எதை கேட்டிருக்கணும்? நீ நியாயமா எதை கேட்டிருக்க வேண்டும்? தேவனுடைய ஊழியக்காரனே, என் மகன் வியாதிப்பட்டு கிடந்து மரணத்தோடு போராடுகிறானே, என் மகனை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழி உண்டா? அப்படியெல்லாம் கேட்டிருக்கணும். ஆனா அவள் அப்படி கேட்காமல் தீர்க்கதரிசிக்கு மேலே குற்றம் சாட்டி கொண்டு, முறுமுறுத்து கொண்டு, நன்மைகள் எல்லாம் நிறைய வந்தா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைய வந்தா, தேவன் கொடுக்கிற அதிசயங்கள் எல்லாம் நிறைய பார்த்தா, பிறகு அநேகருடைய ஹிருதயம் ஒரு அந்நியனை போல தான் ஊழியக்காரர்களை பார்ப்பாங்க. அது வரைக்கும் சொந்தம் கொண்டாடினவங்க, ஆசீர்வாதத்தின் மேன்மைகளும் உன்னதிகளும் உயர்வுகளும் வரும்போது இப்போ ஒரு அந்நியனை போல, இவருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இங்கேயே அடைஞ்சு கிடக்கிறான், இங்கேயே வந்து போயிட்டு இருக்கிறான், இங்கேயே கேட்டு வாரான், இங்கேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிற பராதி கூம்பாரங்கள் இப்போ ஊழியக்காரனுக்கு மேலே பெருகி கொண்டிருக்கும். அந்த மனநிலைமை தான் இங்கே சாரிபாத்தூர் விதவைக்கு வந்திருக்கிறது. அதனால் இப்பொழுது அந்த இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு குற்றம் சாட்டுகிற மனோபாவத்தோடு, முறுமுறுக்கிற அனுபவத்தோடு அல்ல, அவள் நல்ல மனசோடு அவரிடத்தில் மன்றாடி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்கிற அநேக காரியங்கள் எல்லாம் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி தான் தேவன் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. அவர் சிலதெல்லாம் செய்வார். அப்படி செய்யும்போது அது ஊழியக்காரனுக்கும் புரியாததாக இருக்கும். ஆனால் அந்த காரியத்தில் ஊழியக்காரன் எடுக்கிற முயற்சியினால் மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் செழிப்பும் நன்மையும் உண்டாக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. இங்கே நாம் பார்க்கிறதான விசேஷம் என்ன? இவள் எலியாவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து
குற்றம் சாட்டுகிறது போல பேசினாலும் கூட அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை? அவள் தன் ஹிருதயத்திலே தன்னுடைய அக்கிரமங்களை நினைவு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய அக்கிரமங்களினால் ஆயிருக்குமோ? ஒன்று யோசித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கிட்டு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் முடியும் போது சில காரியங்களில் எல்லாம் ஆச்சரியமான விதத்தில் தேவன் நம்மை வழி நடத்த இப்போ ஊழியக்காரன் ஒரு குறைச்சிலாக தெரிகிற அக்கிரமம் இல்லையா? குறைச்சிலாக. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? பராமரிக்க அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறதுனால பராமரிப்பு செய்யும் போது பல பிரச்சனைகள் வரும். அல்லையா? இப்படி கொடுக்கணுமா, இப்படி செய்யணுமா, இப்படி பண்ணணுமா, இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு குழப்பத்தினாவி. ஆனால் ஆண்டவர் எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? எலியாவை பராமரிக்கத்தான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பஞ்சகாலம் முடிகிறது வரைக்கும், மழை பெய்கிறது வரைக்கும் எலியாவை பராமரிக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று தேவன் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்க, நீ அதற்கு விரோதமாய் முறுமுறுத்து குறை சொல்லி குற்றஞ்சாட்டி ஊழியக்காரன் ஒரு பெரிய ஒரு பாரமாய் மாறி இப்பொழுது உன் ஹிருதயம் அவரை விட்டு விலக வேர்பிரிய உன் அக்கிரமங்கள் பெருகுகிறது. அதனால உன் பிள்ளைகளுக்கு வியாதி, மரண போராட்டம் இல்லையே எல்லாம் கடந்து வருகிறது. அது மட்டுமல்ல, சிலருடைய வாழ்க்கையில் அக்கிரமம் என்கிற இடத்தில் அநேகருக்கு தேவன் அற்புதம் செய்த மாத்திரையில் அந்த அற்புதத்தை மட்டும்தான் செய்வாங்க. ஆண்டவர் அந்த அற்புதத்தை மட்டும்தான் அவர்கள் பார்ப்பாங்க. ஆனால் அந்த அற்புதம் பார்த்த பேதுரு என்ன சொல்லுகிறார்? லூக்கா சுவிசேஷம் 4 வாசிக்கையிலே, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம படித்து விட்டோம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசுவானவர் செய்த மாத்திரையில் அதில் அவன் களி கூர்ந்து மகிழவில்லை. இவ்வளவு பெரிய அதிசயம் செய்யத்தக்கவராயிருக்கிறவருக்கு முன்பாக, ஐயோ, இவ்விதமான அற்புதம் செய்யத்தக்க ஒரு வல்லமையான ஊழியக்காரனுக்கு முன்பாக நான் நிற்கும் போது, ஐயோ, நான் பாவி என்று உணர்கிற ஒரு உணர்வு எல்லா மக்களுக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. நான் பாவி, நீ தகுதியில்லாத ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயா? நீ எதிர்பாராத ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயா? நீ விரும்பி காத்திருந்த ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டாயா? அதில் மிகுந்த மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கம் நீ ஒன்று அறியணும். ஐயையோ, இப்படிப்பட்ட அற்புதம் செய்த ஒரு தேவனுக்கு முன்பாக நான் பாவி என்று உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அது இங்கே யூதர்களுக்கு நடுவில் அப்படித்தான். அற்புதங்களை கண்ட அவங்க பாவங்களைத்தான் உணருவாங்க. இல்லையா? இந்த ஜனங்களுக்குள்ளே பேதுருவை போலுள்ள மக்கள் தேவனுடைய பயங்கரமான அற்புதங்களை கண்டா அவர்களுக்கு பாவ உணர்வு உண்டாகும். அந்த பாவ உணர்வு பேதுருவுக்கு வருகிற, ஐயோ, நான் பாவியாகிய மனுஷனை விட்டு நீர் அகன்று போக வேண்டும். அவ்வளவு பரிசுத்தம். அல்லேலூயா. ஏனென்றா அவர்களுக்கு தெரியும் பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லை. அப்படியான இங்கே நிற்கிறவர் யாரு? அவர் சொன்ன வார்த்தையை சொன்ன உடனேயே கடலில் அந்த அற்புதம் நடந்ததுண்டா, இவர் பரிசுத்த, இவருக்கு முன்பாக நிற்க எனக்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு எவ்வளவு ஈக்குவலைஸ்
பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனுக்கு ஈக்குவலைஸாக இருக்கணும், ஈக்குவலைஸாக பேசணும், ஈக்குவலைஸாக நடக்கணும், எல்லாம் ஈக்குவல். நாங்களும் ஹோ இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஊழியக்காரனா ஒரு விசுவாசிய 2000 அடி ஒதுங்கி நிற்கணும். ஆந்தேவ பிள்ளையே, இங்கே அற்புதம் நடைபெறுகிறது. இந்த அற்புதத்தினாலே பாவத்தை உணர்கிறாள். ஆனால் விதவையோ தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அக்கிரமங்களை அது வரைக்கும் உணரல, அது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை உணரல. அற்புதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு நடுவில் ஒரு வேதனையான அனுபவம் வந்தபோது அவள் இப்பொழுது உணர்கிறாள், நான் அக்கிரமம் செய்தவள், நான் பாவம் செய்தவள். எந்த காரியத்தில் பாவம் செய்தாள், எந்த காரியத்தில் அக்கிரமுடையவளாய் இருக்கிறாள் என்பது இங்கே எழுதப்படவில்லை என்றாலும் அவள் சில அக்கிரமங்களை செய்திருக்கிறாள். அந்த அக்கிரமங்களை அவளுக்கு உணர்த்தினார். அந்த உணர்வு வந்தபோது, ஐயோ என் அக்கிரமத்தினாலே என் பிள்ளையை நான் சாவுக்கு கொடுத்துட்டேனே என்று அவள் அழுகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, அந்த இடத்தில் தான் மனத்தாழ்மையை தெரித்து கொள்ளாமல் தன்னுடைய இருதயத்தில் இருந்த அங்கலாய்ப்பினால் அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில்? ஆமென், அல்லேலூயா. என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஆமாம், உன் அக்கிரமத்தை உணர்ந்தாச்சு இல்லை, இனி உன் பிள்ளையோட வியாதி நீங்க வேண்டும், இனி உன் பிள்ளையோட வியாதி குணமாக வேண்டும். அவள் இப்படி வெப்ராளத்தோட சொன்னதுனால ஏலியாவும் வெப்ராளப்படுகிறார். ஐயோ ஆண்டவரே, என் தேவன் ஆகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை அறிவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு கணம் உடைந்து போன எலியா தன் இருதயத்தை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் மன்றாட திரும்பவும் எலியாவின் ஜெபத்தை கேட்டார். தேவ பிள்ளையே, உன் அக்கிரமம் உணருவதற்கு நன்மைகளை தாராளமாய் சுதந்திரித்து கொண்டாய், ஆசீர்வாதங்களை தாராளமாய் எடுத்துக்கொண்டாய். ஆனால் உன் வாழ்க்கையில், உன் பிள்ளையோட வாழ்க்கையில் வியாதி, மீளா துயரத்தோடு நீ இருந்து கொண்டு இருக்கிறாயா? முந்தி உன் பிள்ளைக்கு முன்னாக உட்கார்ந்து கொண்டு உன் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடு, உன் வியாதிகளை உணர்ந்து அறிக்கையிடும். பிள்ளையோட வியாதியை உணர்ந்து அறிக்கையிடும். ஐயோடா பாவியானவர், எவ்வளவோ நன்மைகளே அறிந்திருந்தும் அனுபவித்திருந்தும் என் பாவத்தை குறித்து இந்நாள் வரையும் உணர்வில்லாமல் நடந்த என் பொல்லாப்பரை எனக்கு மன்னியும், என்னை கழுவும், என் பாவங்களை மன்னித்து என் பிள்ளைக்கு விடுதலை தாரும். நீ தாழ்மையோடு எப்படி ஜெபம் பண்ணி முன்ன வழி நடத்தி வருகிற ஊழியக்காரிடத்தில் நீ மண்டியிடு. ஊழியக்காரரை கனம் பண்ணு, ஊழியக்காரரை மேன்மைப்படுத்து. வாழ்க்கையில் காணாத அற்புதங்களை கண்டு இப்பொழுதும் பாவ நிலைமை உணர்ந்து கொள்ளும்படி கிருபை தந்து உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு முன்பாக நீ முழங்கார் படிக்கிடும்போது உன் பிள்ளையோட வியாதியானாலும் உன்னோட வியாதியானாலும் கர்த்தர் குணமாக்கி திரும்பவும் உன்னை செழிக்க பண்ணுவார், திரும்பவும் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆதலால் உன்மேல் தேவன் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவளாய் இருந்து கொண்டு என் நாட்களில் உனக்காக நியமித்த ஸ்தானாபதியாகிய ஊழியக்காரர்களை கனம் பண்ணு. அதனால் உனக்கடைய போகிற மகா பாக்கியங்களை இன்னும் அதிகமாய் அனுபவித்து கொண்டு நீ முன்னோட்டு போகிறதே காண்பாய். இவ்வசனங்களால் தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.